ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். சிஎஸ்கே தோத்துட்டாங்க தான் நேற்று. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துருங்க. எண்டு கார்டில் வைக்கிறேன், உங்கள் ஒப்பீனியனை கொடுங்க. ஆர்சிபி 250 ஃபார் 4. 250 சேஸ் பண்ணுறதுலாம் இம்பாசிபிள். மேபி இயர் அண்ட் தேர் ஒரு வாட்டி ஆயிருக்கலாம், எனக்கு தெரியல ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னு. நீங்கள் எப்போ டிம் டேவிடை வந்து 75 ரன் 25 பால் அடிக்க விட்டீங்களோ மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சு. எங்கேருந்து நீங்கள் சேஸ் பண்ணுறது அவ்வளோ? அண்ட் எஸ்பெஷலி டெவல் பிரேவிஸ்லாம் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் தான் பிரேவிஸ் வேணும் 250 சேஸ் பண்ணேன். இப்போ என்னோட கேள்வி, 250 ஏன் அடிக்க விட்டீங்கன்ற நான் லெத்தாஜிக்கலா ஈஸியாக டிம் டேவிட் என்ன பண்ணுவாருன்னு வந்து காமிச்சார்ல. லாஸ்ட் 5 ஓவரில் 97 ரன்ஸ் அடித்தாங்க ஆர்சிபி. மோரல் அங்கேயே ஷேட்டர் ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு எதுவும் டெஸ்ட் மேட்ச் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், டீ டயத்தில் பார்த்துக்கலான்னு பேட் கட்டிடும் போதெல்லாம் ருத்ராஜ் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கோம், ஐயோ 250, ஐயோ 250. சஞ்சு நினைப்பார், ஐயோ 2 ஃபெயில் ஆகிட்டோமே, 3வது ஃபெயில் ஆகிடுவோமா, நம்ம 80 90 அடிச்சுட்டு ஏன் கடைசி வரைக்கும் இல்லைன்னு நம்ம மேலே பள்ளி போட்டுருவாங்களா? இது மாதிரி பல சிந்தனைகள் ஓடும் மைண்டு மேலே. பேட் ஸ்டார்ட் 30 ஃபார் 3. ருத்ராஜ் 7, ஆயுஷ் மாத்திரை 1, சஞ்சு சாம்சன் 9 ரன்ஸ். எங்கேருந்து சேஸ் பண்ண போகிறீங்க? இந்த இதில் என்ன ஒரு ஐரனின்னா, 15 ஓவர் வரைக்கும் சிஎஸ்கே வாஸ் டாமினேட்டிங். ஆமாம், பவர் பிளேயில் வந்து 51 ஆர்சிபி, சிஎஸ்கே 77, 26 ரன் லீடு. 10வது ஓவரில் சிஎஸ்கே வந்து 109 ஃபார் 6, அவங்க 91 ஃபார் 5, கிட்டத்தட்ட 18 ரன் லீடு. சிஎஸ்கே தான் சொல்கிறேன். 15வது ஓவரில் சிஎஸ்கே 165 ஃபார் 6, அவங்க 153 ஃபார் 3. ஸோ அங்கேயும் 12 ரன் லீடு நம்ம 15 ஓவர் வரைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவங்ககிட்ட விக்கெட் இருந்தது, நம்மகிட்ட விக்கெட் இல்லை. டாப் 6 காலி. அதான் பவுலர்ஸ் வின்னி டோர்னமெண்ட். அவங்க பவுலர்ஸ் வந்து அவுட் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாரையும். லாஸ்ட்டு 5 ஓவரில் 97 அடித்தாங்களா ஆர்சிபி, நம்ம லாஸ்ட் 5 ஓவரில் 42 தான் அடித்தோம். நீங்கள் கார்த்திக் சர்மாவையோ பிரசாந்த் வீரெல்லாம் ப்ளேம் பண்ணவே முடியாது. சின்ன பசங்க, தே ஆர் நாட் ரெடி எட் டு லீவ் அன் இம்பேக்ட் ஆன் ஐபிஎல் மாதிரி பிளாட்ஃபார்முக்கு. ஐ எம் தேர் அப்படின்னு காட்டுறதுக்கு எல்லாருமே சூரியவன்ஷி ஆகிட முடியாது. ஸோ அந்த சூரியவன்ஷி கூட அந்த லைசன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே 17 மேட்ச் நீ என்ன வேணால் பண்ணுப்போ அப்படின்ட்டாங்களாம். நீ விளையாடுவ 14 மேட்சஸ். அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இங்கே இல்லையே. ஒரு மேட்ச்சில் நம்பர் 4 போகிறாரு கார்த்திக், ஒரு மேட்ச்சில் 6 போகிறாரு, ஒரு இம்பேக்ட் பிளேயராக வராரு. நத்திங் இஸ் செட்டில்டு, கிளியர் மைண்ட் செட்டே இல்லை. வெறும் நெட்ஸில் வண்டி விளையாடிட்டு இருந்தால் போதுமா? எக்ஸிபிஷன் மேட்ச் விளாட்றோம், அதை வார் எல்லாருக்கும் அவார்டு தரோம், ஹால் ஆஃப் ஃபேம் தரோம், என்னது இதெல்லாம் ஏன்னா. அண்ட் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீருக்கு எனக்கு இன்னொரு விஷயம் பார்த்தா எனக்கு கவலையாக இருக்குது. என்னென்னா, எம்எஸ் தோனி மட்டும் இருந்தான்னு வச்சுங்க, எவ்வளோ கற்றுந்துருப்பாங்க அவங்க. ஒரு சீசன் நீங்கள் எம்எஸ் தோனி கூட விளையாண்டாலே போதும், பெரிய பிளேயர் ஆகிடுவீங்க. ஆமாம், அப்படி தான் விராட் கோலி ஆகட்டும், ரெய்னா, ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, பத்திரானா, மொயின் அலி, நேரா, ஊத்தப்பா, ராய்டு, லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும். அந்த குஷன் இல்லை அந்த பசங்களுக்கு. ஏன்னா இந்த கேப்டனே தடுமாட்டத்தில் இருக்கார். விருப்பமாக அடுத்த மேட்ச் இல்லையா, என்ன யார் என்ன ஆகும்னு. அண்ட் 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் பண்ணிருந்தால் 47 ரன் சர்ஃபராஸ் அண்ட் கார்த்திக் சர்மா. அப்புறம் 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு 57 ரன்னு. அண்ட் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக 200 தாண்டிச்சு பிரசாந்த் வீரன் ஓவர்டன். அண்ட் 43 ரன்னு டிஃப்ரென்ஸு. அண்ட் நேற்று கூட ஒரு நேர் போட்டிருந்தாரு, சார் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம், ஃபஸ்ட்டு 220 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், சஞ்சு சாம்சன் ஸ்கோர் பண்ணுவார், அது வரைக்கும் ஓகே தான். சஞ்சு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்குது, ருத்ராஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது, மிடில் வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் நேற்று அந்த பையன் நான் கேட்டேன், 220 எப்படி ஸ்டாப் பண்ண போகிறேன், அது மட்டும் அந்த மந்திரத்தை மட்டும் எனக்கு சொல்லிட்டு அந்த பையனும் ஆமாம் இல்லை அப்படின்னாப்புல. 250க்கு போயிடுச்சா. இந்த சீசனே 3 மேட்ச் தோத்துட்டோம் லைனாக. ஹேட்ரிக் ஆஃப் டிஃபீட். வராரு தோனி, அதை வராரு தோனி, அங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டார், சைலேஜன் வந்துட்டார், ஹெல்மெட் மாட்டிட்டார். சாஸ்திரி வேறு நைஸாக கேட்டார் டாஸ் போடும்போது ருத்ராஜா, தோனி நீ விளையாடுறா அது மாதிரின்னு. எவ்வளோ நக்கல் இருக்கும், அவர் நல்லா தெரியும். இன்னொரு 7-8 மேட்ச் விளையாட மாட்டாருன்னு ருத்ராஜ் சொன்னார். நான் இஸ் கெட்டிங், என்ன சொல்ல முடியும், இஸ் கெட்டிங் ரெடி, எஸ் ஹங்கர் இஸ் தேர், இன்னும் அந்த பூக் அப்படி இப்படிலாம் கதை சொல்லிட்டு இருந்தார். எஸ் நெட் எஃபெக்ட் என்னாச்சு, சிஎஸ்கே சஃபர் 43 ரன் லாஸ், அப்படி தான் சொல்லணும். ஆர்சிபி டாமினேஷன் கண்டினியூஸ். 40 டாட் பால் விளாண்டாங்க. ஆமாம், 250 சேஸ் பண்ணும்போது. டஃபி, நான் சார் ஜாக்கிரதையாக இருங்க டஃபி அப்படின்னு. டஃபி 2 விக்கெட்டு, புவனேஸ்வர் கான் 3 விக்கெட்டு, இன்னும் ஸ்விங் மர்ச்சன்ட். நீங்கள் கலியில் என்ன பண்ணுறாரு, விக்கெட்டே எடுக்கல கலியில். போலிங் இந்த மாதிரி சொத்த போலிங்கை வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அந்த அபிநந்தன் ஒரு புது பையன் ஆர்சிபி, அவரும் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். எப்போ உங்கள் 2 பவுலர்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ, 100 50 அண்ட் மேட் ஹென்ரி, க்ளோஸர் ஐஸ் ட்ராப் பண்ணுங்க அடுத்த மேட்ச்சுக்கு. ஆள் தான் இருக்கா, ஜாக் ஃபோக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், ஆல்ரவுண்டர் கொண்டு வாங்க. எப்படி இருந்தாலும் 250 அடிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொண்டு வாங்க, ஜாக் ஃபோக்ஸ் அண்ட் அகில் ஹுசைன். அகில் ஹுசைன் இஸ் இன்னும் நல்ல பவுலருங்க, அவர் நல்ல ஃபீல்டர் வேறு. எடுத்தோன்னே டூபே வேறு கேட்சை விட்டார் கோலி. இது
ருத்ராஜ் ஒரு கேட்சை விட்டார் ஷார்ட் கவரில், இவருது நினைக்கிறேன் டிடிபி, இது யார் இது தேவ்தத் படிக்கல், அவர் தான். அவர் கேட்சை விட்டார், அவர் 50 சம்திங் அடிச்சுட்டு போயிட்டார். சர்ஃப்ராஸ் மட்டும் 25 பாலில் 50 அடிச்சார், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 200, ஸ்டம்ப் ஆகிட்டார். ஜிதேஷ் சர்மா போல்டு பை குணால் பாண்டியா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். கார்த்திக் சர்மாவும் ஸ்லாக் பண்ண போனார். என்ன பண்ணுறது, ரன் ரேட் இவ்வளோ தேவைப்படுதா, டாப் ஏஜ் ஆகி அபிநந்தன் அவர் கேட்ச் பிடிச்சிட்டாரு குணால் பாண்டியா பாலில். சுபம் டூபே வந்தோடனே ஒரு 6 அடிச்சார். அது தட்ஸ் ஹவ் ஹி பிளேஸ் மிட் விக்கெட்டில் பாலில். பிரசாந்த் வீர் இ ஷோட் சம் கிளிம்ஸ், நைஸ். 29 பாலில் 43 ரன், 6 4 ஒரு 6. காட் ரஜத் போல்ட் பை புவி. புவி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவருக்கு தெரியும் எப்படி அவுட் பண்ணணுன்னு. ஒன்றும் எல்லாம் வந்துடாதீங்க, எதுக்கு சார் இவருக்கு 16 கோடின்னு இவராக கேட்டார், இவங்களா தானே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்புறம் அவர் இந்த குழந்தைய போய் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவாப்லப்பா. பிரசாந்த் வரும்போது தெரில எனக்கு, 5 ஓவரில் 150 வேணும்னு நினைக்கிறேன். ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ 42 ரன்ஸு தான் லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ் அடிக்க முடிஞ்சு 43 ரனில் தோத்துட்டாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த மேட்ச்சு பாரு நாங்கள் வின்னு. யார் கூட, டெல்லி கூட. ஆமாம், அக்சர் பட்டேல் தான் அவங்க கேப்டனு. அங்கே இருக்காருல்ல, இங்கேருந்து போனவர் சமீர் ரிஸ்வி. 2 மேட்ச்சு அவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான், 71 91. அண்ட் ஏப்ரல் 11 வர சனிக்கிழமை. உடனே ஏப்ரல் 14 கேகேஆர் கூட. அண்ட் வரும் இருக்குது அதில், ஒரு சுனில் நரேன்லாம். எனிவே வேறு ஒன்றும் ஜாஸ்தி இல்லை விஷயத்தை பேசுகிறதுக்கு. என்ன பண்ணுறது, தோத்துட்டாங்க அவ்வளோதான். 43 ரனில். டீம் டேவிட் ரைட் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச். பொறுமை பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.